ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் பீர்க்கங்காய் துவையல் தாங்க. இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பீர்க்கங்காயோட தோலை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். 5 பல்லு பூண்டு, கொஞ்சமாக மல்லி, 1 ஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் புளி, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 பத்து தேங்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் காஞ்சதும் உளுந்தையும் கடலப்பருப்பையும் சேர்த்து ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 5 பல்லு பூண்டு, 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, வாசனைக்கு மல்லி இதையும் சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பீர்க்கங்காயோட தோலையும் சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு கடைசியாக நம்ம தேங்காவையும் போட்டுக்கிறோம். இதை நல்லா வதக்கி விட்டு ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாடியில் அரைக்கும் போது கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இது பாருங்க, புளியை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி திக்காக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.